சவுதி அரேபியாவில் ஃப்ரீலான்ஸ் சம்பந்தமாக கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சவுதி அரேபியாவில் விசா கேட்டகரிஸ் நிறையவே இருக்குது. விசிட் விசாஸ், அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் விசாஸ், அதே மாதிரி டிரான்சிட் விசா, அதே மாதிரி ஃப்ரீலான்ஸ் இகாமா விசா. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஃப்ரீலான்ஸ் இகாமா விசா. ஃப்ரீலான்ஸ் இகாமா விசாவில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று 3 month, இன்னொன்று 1 year 3 month. இந்த விசாவில் ஸ்பெஷல் என்னச்சுன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் ஒரு ஒர்க் கொண்டு போகிறீங்க. அந்த ஒர்க்கில் வந்து ஆஃபர் பண்ணுற சேலரி ப்ரைஸுக்கும் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதே அப்படின்னு சொன்னால் சேலரி குறவு. நீங்கள் இந்த விசாவில் போனீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு ரூம்லையோ இல்லாட்டி உங்களோட யார் சரி ஒருத்தங்க ரூமில் இருந்து கொண்டு உங்களுக்கு ஒர்க் தேடலாம். பயமில்லாமல் ஒர்க் தேடலாம். விசிட் விசா மாதிரி இல்லை இது. உங்களுக்கு ஒரு கம்பெனி இல்லாமல் நிறைய கம்பெனிக்கு ஏறி பார்த்து உங்களோட சிவியை கொடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாப் ஒன்று தேடிக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேலரி ஒன்று தேடிக்கொள்ளலாம். நீங்கள் வந்து ஒரு சேலரி கீழே தான் ரிக்வயர்மெண்ட் சொல்லி இல்லை, அந்த சேலரி ஒன்று செட் ஆகாட்டி இன்னொரு கம்பெனியில் போய்த்து உங்களுக்கு ஜாயின் ஆகலாம். நீங்கள் ஒரு கம்பெனி போய் ஜாயின் ஆகுறீங்க. ஜாயின் ஆக போகல அந்த கம்பெனிக்காரன் வந்து சிரிச்சு கொண்டு உங்களை கூப்பிட்டு எடுப்பான். ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து மெடிக்கல் பியூரோ இக்காமா அதெல்லாம் சேர்த்து கொடுத்தா இந்த விசாவில் நீங்கள் கேட்குறீங்க. அதனால உங்களோட இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி போகணும்னு சொன்னால் அவன் சிரிச்சு கொண்டு உங்களை வரவேற்பான். இந்த விசாவில் யார் யாரெல்லாம் மெயினாக போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் QS செய்கிறார்கள், குவான்டிட்டி சேவியர், அதே மாதிரி அக்கௌண்டன்ட்ஸ், அதே மாதிரி பெரிய பெரிய ஜாப் லீக்கிறாக்கள் தான் இந்த விசாவில் போகிறாங்க. அதில் போய்த்து அவங்களுக்கு ஃப்ரீலான்ஸாக வேலை செய்கிறாக்கள் மீக்கிறாங்க. அதே மாதிரி இந்த விசாவில் போய்த்து அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு செட் ஆகக்கூடிய மாதிரியான கம்பெனிஸில் ஒர்க் தேடி ஒர்க் செய்கிறாக்கள் மீக்கிறாங்க. இந்த விசா வந்து உங்களுக்கு குறைஞ்சது 3 weeks எடுக்கலாம். சின்ன ப்ரொசஸ், ஆனால் பெரிய ப்ரொசீஜர் மாதிரி இருக்கும். இதெல்லாம் பெரிய ப்ரொசீஜரே இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு வந்து சவுதி அரேபியாவுக்கு ஃப்ரீலான்ஸ் விசாரிக்கிறதுன்னு சொல்லி தெரியாது. அவங்க நினச்சிக்கொண்டு இதெல்லாம் பெரிய விஷயம், பெரிய ஸ்பான்சர்லாம் முடிச்சு பெரிய வேலை செஞ்சு கொண்டு கவர்மெண்ட் இல்லை. இதெல்லாம் சின்ன ப்ரொசஸ். உங்களுக்கு இது சம்மந்தமாக என்ன சரி கைட் வேணும் படிச்சுன்னா கைட் பண்ணணும்னு படிச்சுன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஃப்ரீலான்ஸ் விசான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள். கரெக்டாக நான் உங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ணுறேன். அதில் டீட்டெயில்ஸ் சவுதி அரேபியாவில் விசிட் விசா, அதே மாதிரி ஃப்ரீலான்ஸ் விசா, அதே மாதிரி டிரான்சிட் விசா, இந்த 3 சம்மந்தமாகவும் வீடியோ போட்டிருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு என்ன சரி விசா சம்மந்தமாக வீடியோ போட மாட்டாங்க. இன்ஃபர்மேஷன் தேவைன்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.